இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம டிவிஎஸ் ஈவெண்ட்டில் இருக்கோன்ட்டு. இப்போ டிவிஎஸ்ல வந்துட்டு அவங்களுடைய டிவிஎஸ் கனெக்ட் ஆப்ன்ற ஒரு ஆப்பை வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஸோ டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணுற நம்ம முரளி வந்துட்டு உங்களுக்கு தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ முரளி, இந்த டிவிஎஸ் கனெக்ட் ஆப் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இந்த டிவிஎஸ் கனெக்ட் ஆப் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கிற நம்ம ஸ்பீடோமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட செகண்டரி டிஸ்பிளே மாதிரி ஆக்ட் ஆகும். அதில் இல்லாத சில பேராமீட்டர்ஸ் ஆர் சில வெஹிக்கிளோட இன்ஃபர்மேஷன் இங்கே இதில் பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பில் இன்ஜின் டெம்பரேச்சர், பேட்டரி வோல்டேஜ், டாப் ஸ்பீட், இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்காது. அதை வந்து நம்ம ஆப்பில் பார்க்கலாம். அந்த ஆப்பில் வந்து மொத்தம் 3 ஸ்க்ரீன் இருக்கும். அந்த 3 ஸ்க்ரீனை வந்து நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது இல்லாமல் நம்ம ஆப்பில் வந்து நேவிகேஷன் இது வந்து எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வந்து போகணும் அப்படிங்கிறத நம்ம லைவ் டேஷ்போர்டில் நம்ம பார்க்கலாம். அதே டைமில் நம்மளோட ஸ்பீடோமீட்டரில் அதோட டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸும் வரும். ஸோ நம்ம எந்த நேரத்தில் போய் சேருவோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இடிஎம் மூலயமா நமக்கு வரும். அண்ட் நம்ம அடுத்து போக போகிற டேர்னுக்கான எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம. ஸோ இது இல்லாமல் நீங்கள் கனெக்டடாக இருக்கும்போது உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா அந்த காலை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதும் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு மிஸ்ட் கால்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மிஸ்ட் கால்ஸோட கவுண்டர் அண்ட் ஃபோனோட பேட்டரி ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து நம்மளோட கிளஸ்டரில் தெரியும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ஆப்பில் வந்து வாய்ஸ் அசிஸ்ட் வரும் அண்ட் ரைட் அசிஸ்ட்னு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ வாய்ஸ் அசிஸ்ட்னா என்ன மாதிரி வாய்ஸ் அசிஸ்ட் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம்? லைக் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி. இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபோன் வந்து பாக்கெட்ஸில் இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஃபோனை கையில் எடுக்காமல் நம்மளோட ஸ்பீடோமீட்டரோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸ்பீடோமீட்டரோட ஸ்க்ரீன்ஸ் மாற்றுறது, இந்த மாதிரி நம்ம நேவிகேஷன் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். அது இல்லாமல் ரைட் அசிஸ்டம் வந்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஓட்டணுங்கிறது தான் மெயின் கான்செப்ட் ஆஃப் திஸ் வெஹிக்கிள். அந்த கான்செப்ட் இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம இண்டிகேட்டர் போட்டிருப்போம். இண்டிகேட்டர் போட்டு அதை ஆஃப் பண்ண மறந்துருப்போம். அதை ஆஃப் பண்ணுறதை ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம ஆடியோ அலர்ட் கொடுக்குறோம். ஸோ நம்ம காரில் வர மாதிரி ஒரு ஆடியோ சைன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு நம்ம வந்து அதை மறந்துருப்போம். அந்த டைமில் வந்து அதை வந்து நம்ம ஆடியோ மூலியமாக இது சொல்கிறோம். இது இல்லாமல் இன்னும் பல இதுக்கு வந்து நம்ம வந்து ஆடியோ மூலியமாக கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்ம ஆனில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு இந்த கனெக்டட் ஆப்பில் சர்வீஸ் பற்றி எதுனா தெரிஞ்சுக்க முடியுமா? வண்டி எப்போ சர்வீஸ் கொடுக்கணும், இல்லை சர்வீஸ் ரிமைண்டர் எப்போ கொடுக்கணும், அந்த மாதிரி எதுனா ஆப்ஷன்ஸ் இருக்கா? எஸ். ஸோ வந்து நீங்கள் கனெக்ட் இல்லாதப்ப நீங்கள் இந்த ஆப்பை அப்பவும் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்போ வந்து வெஹிக்கிள் வந்து எவ்வளோ பேட்டரியில் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வந்து நீங்கள் ஓட்டின ரைட்ஸில் வந்து ஒவ்வொரு ரைடும் எப்படி இருந்துச்சு, அது வந்து நீங்கள் எப்படி இது பண்ணீங்கிறதையும் நீங்கள் அனலைஸ் மூலமாக பார்க்கலாம். ஸோ இது ஒரு பர்டிகுலர் ரைடுக்கான டேட்டா. இந்த டேட்டாவில் வந்து நீங்கள் எவ்வளோ டாப் ஸ்பீடில் போனீங்க, எந்த கியரில் போனீங்க, அது எந்த இன்ஜின் டெம்பரேச்சர் போனீங்க, அண்ட் எப்படி ஆப்டிமிஸ்டிக்காக இது இருந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து எந்த மோடில் நீங்கள் போயிருக்கீங்க, எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க, இல்லை எவ்வளோ டைம் போயிருக்கீங்க, எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாவும் இங்கே இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி சர்வீஸ்க்கான இது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸை புக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் சர்வீஸ் எப்போ பண்ணியிருக்கோங்கிறதையும் டேட்டா இருக்குது. அண்ட் டிப்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்குறோம். அண்ட் நீங்கள் டிஜிடாக்ஸுங்கிற இதில் வந்து நீங்கள் லைசன்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸையும் இதில் வச்சுக்கலாம். அண்ட் ஒருவேளை நீங்கள் வந்து வெஹிக்கிளை வந்து எங்கே பார்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஐடியா இல்லைன்னா நீங்கள் அது மூலயமா வந்து அந்த லாஸ்ட் பார்க் லொக்கேஷனுக்கும் நீங்கள் நேவிகேட் ஆகிக்கலாம். ஓகே முரளி, ரொம்ப தேங்க்ஸ். இந்த அப்ளிகேஷனை பற்றியும் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸை பற்றியும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ தேங்க்ஸ் டு யூ. தேங்க்யூ. ஸோ விவர்ஸ், இந்த டிவிஎஸ் கனெக்ட் ஆப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே உள்ள காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த கனெக்டட் ஆப் வந்துட்டு உங்களுக்கு ரைடிங் டைமில் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதும் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஆப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன்.